தேர்தல் பத்திர விவகாரம் தொடர்பாக பிரத்யேக எண் மட்டுமல்லாமல் அனைத்து தரவுகளையும் எஸ்பிஐ வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அனைத்து தரவுகளும் ஒப்படைக்கப்பட்டு விட்டன என்று அதனை சமர்ப்பித்த பிறகு நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் எழுத்துப்பூர்வமாக என்ற அந்த உத்தரவையும் உச்சநீதிமன்றம் எஸ்பிஐக்கு கொடுத்திருக்கிறது. எஸ்பிஐ தரப்பில் இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுப்பது தொடர்பாக பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டாலும் முழுமையான விவரங்களை எஸ்பிஐ வெளியிட்டிருக்க வேண்டும் என்ற கண்டனத்தையும் நீதிபதிகள் முன்வைத்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது எஸ்பிஐக்கான அந்த உத்தரவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, தற்பொழுது எஸ்பிஐக்கு என்னென்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு? அப்படியா, தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான வழக்கில் குறிப்பாக அந்த தேர்தல் பத்திரங்களுடைய ஆல்பா நியூமரிக் எண்கள் என்பது எஸ்பிஐ தரப்பால் தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கப்படவில்லை எனவும் அந்த தரவுகளை முழுமையாக வெளியிடவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தற்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது மனுதாரர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த விவகாரத்தில் தான் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வானது முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் பங்களிப்பை பெற்ற அரசியல் கட்சிகள் என அனைத்து விவரங்களையும் எஸ்பிஐ ஆனது வெளியிட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை மீண்டும் உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. வரும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்குள் எஸ்பிஐ வங்கியானது அந்த தேர்தல் பத்திரங்களை யார் வாங்கினார்கள், எந்த தேதியில் வாங்கினார்கள், அதனுடைய ஆல்பா நியூமரிக் நம்பர்கள் என்ன, சீரியல் நம்பர்கள் என்ன என்பது குறித்த அனைத்து விவரங்களையும் தேர்தல் ஆணையத்தில் வழங்க வேண்டும் எனவும் அந்த தரவுகளை வழங்கிய பின்னர் அனைத்து தரவுகளும் வழங்கப்பட்டு விட்டதாக ஒரு எழுத்துப்பூர்வ பிரமாண பத்திரத்தை உச்சநீதிமன்றத்தில் எஸ்பிஐ வங்கியானது சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்திய தலைமை நீதிபதி தலைமையிலான அரசியல் சாசன அமர்வானது பிறப்பித்திருக்கிறது. இந்த தரவுகள் கிடைக்கப்பெற்ற உடனேயே தேர்தல் ஆணையம் அதை தன்னுடைய இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் தற்போது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தினுடைய விசாரணையின் பொழுது குறிப்பாக ஏன் இந்த ஆல்பா நியூமரிக் உள்ளிட்ட தரவுகளை எஸ்பிஐ வங்கியானது வெளியிடவில்லை என்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றமானது முன்வைத்து தன்னுடைய அதிருப்தியும் எஸ்பிஐ தரப்பிற்கு தெரிவித்தது. உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவுகளை செயல்படுத்தும் பொழுது முழுமையாக செயல்படுத்த வேண்டும் எனவும் அரைகுறையாக எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் எஸ்பிஐ வங்கியினுடைய தரப்பிற்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் முன்வைத்தது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக சீரியல் எண்களை பொறுத்தளவில் மிக முக்கியமான பகுதியாக பார்க்கப்படுவதால் அதனை ஏன் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் எஸ்பிஐ தாக்கல் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த விவகாரத்தை தான் தற்பொழுது வரும் வியாழக்கிழமை மாலை 5 மணிக்குள் இந்த ஒரு உத்தரவை செயல்படுத்துவதற்கான ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. இந்த தரவுகள் அனைத்தும் வழங்கப்பட்டதற்கான ஒரு உத்தரவாதத்தையும் தேர்தல் ஆணையமானது எஸ்பிஐ தரப்பானது உச்சநீதிமன்றத்திற்கு எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும். இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கை என்பது எஸ்பிஐ வங்கியுடைய மேலாளர் மீது எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவில் தற்பொழுது நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எஸ்பிஐக்கு மிக முக்கியமான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அதற்கான காலக்கெடுவையும் நியமித்திருக்கிறது. சுசித்ரா, மிக முக்கியமாக அந்த ஆல்பா நியூமரிக் எண்களை வெளியிட வேண்டும் என்பதில் மனுதாரர்கள் குறியாக இருப்பதிலும் அதே போன்று எஸ்பிஐ அதில் சில தயக்கத்தை காட்டுவதற்குமான காரணமாக சொல்லப்பட்டது அல்லது நீதிமன்றத்தில் வாதமாக முன்வைக்கப்பட்ட விஷயங்கள் என்ன? மிக முக்கியமாக அதாவது எஸ்பிஐனுடைய வாதத்தை பொறுத்த அளவில் அவர்களுடைய உத்தரவின் புரிதல் அடிப்படையில் நாங்கள் இந்த தரவுகளை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்கியதாக எஸ்பிஐ தரப்பு வழக்கறிஞர் ஹரிஸ் சால்வே தெரிவித்தார். மிக முக்கியமாக இந்த தரவுகள் என்று குறிப்பிட்டு கூறிய அந்த பட்டியலில் ஆல்பா நியூமரிக் எண்கள் என்ற ஒரு பெயரானது இடம்பெறவில்லை என்ற ஒரு கருத்து தான் எஸ்பிஐ வங்கியானது முன்வைத்தது. தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்ட தேதி, அதனுடைய நன்கொடையாளருடைய பெயர், அவர்கள் எப்பொழுது அந்த தேர்தல் பத்திரத்தை பணமாக எந்த அரசியல் கட்சியானது பணமாக்கியது என்பது தொடர்பான தரவுகள் என்பது குறிப்பிடப்பட்டிருந்தாலும் ஆல்பா நியூமரிக் என்ற ஒரு எண் என்பதை பொறுத்தளவில் யூவி லைட்கள் மூலமாக மட்டுமே அதனை காண முடியும். பொதுவெளியில் பார்ப்பதற்கு அந்த எண்கள் என்பது தெரியாது. அது வங்கியினுடைய ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் என்ற ஒரு அடிப்படையில் வங்கிக்கான ஒரு எண்ணாகத்தான் பார்க்கப்படுகிறது என்ற ஒரு விளக்கத்தை எஸ்பிஐ தரப்பானது முன்வைத்தது. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த அளவில் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடுகள் மற்றும் அனைத்துமே வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் தான் தாங்கள் வெளியிடுவதற்கான ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தோம். ஆனால் அதை ஏன் எஸ்பிஐ தரப்பானது செயல்பட முழுமையாக மறுத்துள்ளது என்ற ஒரு
அதிருப்தியும் நீதிபதிகள் தெரிவித்திருந்தாங்க. மேலும் எஸ்பிஐ வங்கியுடைய செயல்பாடுகள் என்பது ஒரு அலட்சிய போக்கில் உள்ளது என்ற ஒரு கண்டனத்தையும் தலைமை நீதிபதி இன்றைய விசாரணையின் பொழுது முன்வைத்திருந்தார். அதனை அடுத்தான் தற்பொழுது அந்த ஆல்பா நியூமரிக் எண்களையும், அதாவது யூனிக் ஐடென்டிபிகேஷன் கூறப்படும் தேர்தல் பத்திரங்களுக்கான அந்த ஆல்பா நியூமரிக் எண்களையும் வெளியிடுவதற்கான ஒரு ஒப்புதலை தற்பொழுது இசைவை தற்பொழுது எஸ்பிஐ வங்கியானது தெரிவித்திருக்கிறது. இந்த உத்தரவின் அடிப்படையில் அந்த எண்களும் அதிகாரப்பூர்வமாக இணையதளத்தில் எந்தெந்த தேர்தல் பத்திரங்களுக்கு எந்தெந்த ஆல்பா நியூமரிக் எண்களானது வழங்கப்பட்டுள்ளது, வங்கியால் வழங்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தரவுகளானது வெளியிடப்படும். இந்த தரவுகள் வெளியிடப்படும் பட்சத்தில் எந்த தேர்தல் பத்திரங்கள் என்று வாங்கப்பட்டது என்ற தேதியோடு இந்த ஆல்பா நியூமரிக்கையும் இணைத்து எந்த அரசியல் கட்சிகள் அதனை பணமாக்கியுள்ளார்கள் என்ற ஒரு தரவுகள் என்பது எளிதாக புரிந்து கொள்ளப்படும் என்ற ஒரு அடிப்படையில் தான் இந்த ஒரு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் மனுதாரர்கள் தரப்பானது இன்று உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளது. அபிநயா, தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த தேர்தல் பத்திர விவகாரம் தொடர்பான அந்த தரவுகள் வெளியாவது என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சார்ந்த உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வந்தது. இது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.